காங்கிரஸ் கட்சியிலிருந்து ஒரு முக்கிய தலைவர் விலக போறாரா? இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சிகளையும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏன் இந்த குற்றம்? இந்த கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான கருத்துக்கள் என்ன? இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்துக்கள் இந்தியாவையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் கருத்துக்களாக இருக்கு. இது சார்ந்த முழு விபரத்தை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சின்னா. இது அரசியல் களம். தொடர்ந்து பேசுவோம், உண்மையை உறக்க சொல்வோம். நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. சசி தரூர் இந்தியாவுடைய எதிர்கட்சி காங்கிரஸ், அதில் அறிவு சார்ந்த தளத்தில் இயங்கக்கூடியவர் தான் சசி தரூர். முன்னாள் காங்கிரஸ் தலைவர், கேரளாவை சேர்ந்தவர். இவர் இன்டர்நேஷனல் மீடியாவுக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதில் என்னென்ன கருத்துக்களை குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய ஜனநாயகத்துக்கு வாரிசு அரசியல் மிக அச்சுறுத்தலாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளையும் பார்த்து குற்றம் சாட்டும் விதமாக இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. பல ஆண்டுகளாக இந்திய அரசியலில் ஒரு குடும்பம் செல்வாக்க செலுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லி, அதுவும் எந்த குடும்பம் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாருன்னா காங்கிரஸ் கட்சியில சொல்றாரு. இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து முதல் பிரதமராக இருந்த நேரு அவர்கள், நேருவிலிருந்து இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்போ தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி, அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி என அவங்க படிப்படியாக வாழையடி வாழையாக வந்துட்டு இருக்கிறாங்க. இது வாரிசு அரசியல் மிக அச்சுறுத்தலாக இருக்கிறதுன்னு காங்கிரஸ் மையமா வைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை கட்சிகளையுமே குற்றம் சாட்டி இருக்கிறாரு சசி தரூர். மேலும் பல கட்சிகளை சுட்டி காட்டியிருக்கிறாரு. இந்த கட்டுரையில மிக முக்கியமான விஷயமா அவர் சொல்றாரு, அரசியல் தலைமை என்பது பிறப்புரிமை சிந்தனையா இருக்கு. அது அத்துணை கட்சிகளிலும் பெனிட்ரேட் ஆயிருக்கு, ஊடுருவலாயிருக்கு அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரிசா இந்த கட்சிகள்லாம் சுட்டி காட்டுறாரு. ஒரிசாவில் விஜு பட்நாயக் இருக்கிறாரு. மக்களவையில் பெற்றிருந்த இடம் அதுக்கப்புறம் காலியானதுக்கப்புறம் அவங்க மகன் போட்டிட்டு வெற்றி பெற்று நவீன் பட்நாயக் எம்பி ஆனார் அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சி நிறுவனர் பால் தாக்கரேக்கு அப்புறம் அந்த கட்சியுடைய பொறுப்புகள் எல்லாம் உத்தவ் தாக்கரேக்கு ஒப்படைக்கிறாங்க. உத்தவ் தாக்கரேக்கு அப்புறம் பின்பு ஆதித்ய தாக்கரே வருவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா, மகன், அவங்களுடைய பேரன், இப்படியாகவே இந்தியாவுடைய அரசியலில் வாரிசு அரசியலை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுதான் இந்தியா ஜனநாயகத்துக்கே மிக அச்சுறுத்தலா இருக்கு அப்படின்னு சசி தரூர் சொல்றாரு. உத்தரப்பிரதேசத்துல முன்னாள் முதலமைச்சராக இருந்த முலாயம் சிங் யாதவ், அதுக்கு பிறகு அவங்களுடைய மகன் அகிலேஷ் யாதவ் இப்ப சமாஜ்வாடி கட்சி தலைவரா இருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம இப்ப பீகார்ல லோக் ஜன்சக்தி பார்ட்டி, அதாவது ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் தான் தலித்துகளுடைய தலைவரா பார்க்கப்பட்டாரு. அதுக்கு பிறகு சிராக் பாஸ்வான் வர்றாரு. பஞ்சாப்ல ஷிரோன் மணி அகதிதள் கட்சியை சேர்ந்த பிரகாஷ் சிங், அதற்கு பிறகு அந்த கட்சிக்கு பிறகு சுக்பீர் அவர்கள் தலைமை பொறுப்புல வகிக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு மாநிலங்களையும் சுட்டி காட்டிட்டே வர்றாரு அந்த கட்டுரையில. இன்டர்நேஷனல் மீடியாவான இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட் எஜுகேட்ஸ் என்கிற சர்வதேச ஊடகத்துக்கு தான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். இந்த கட்டுரையில் அவர் சொல்றது ஒட்டுமொத்த ஒருமித்த கருத்துக்களா இருக்கிறது என்னன்னா, வாரிசு அரசியல் இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து. பல தொண்டர்கள் இருக்கிறாங்க, அறிவு சார்ந்த நபர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் கூட்டிட்டு அவங்களுக்கெல்லாம் தகுதிக்கு ஏற்ப பதவி வழங்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. தெலுங்கானால பாரதிய ராஷ்டிரிய சமிதி, அதில் சந்திரசேகர் ராவ் இருக்கிறாரு. இப்போ அவங்களோட மகளுக்கும் தான் போட்டியே. கிராம சபை முதல் நாடாளுமன்றம் வரை வாரிசு அரசியல் தான் நடக்குது. அதை நம்ம கட்டுப்படுத்த வேண்டும். இல்லையா புதிய நபர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப அறிவு சார்ந்த தளங்களில் இயங்குபவர்களுக்கு நம்ம பொறுப்பு கொடுக்க வேணும்னு சசி தரூர் சொல்றாரு. இது நம்ம ஒரு வீடியோ ஜேர்னலிஸ்டா இருந்து இதை நம்ம ஒப்புக்கொள்ளலாம். ஏன்னா இந்தியா முழுவதும்
பல்வேறு மாநிலங்களில் வாரிசு அரசியல் தான் நடக்கிறது. தந்தை, மகன், பேரன் இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த எழுத்தாளர்கள் இருந்து, இலக்கியவாதிகள் இருந்து, கொஞ்சம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் தகுதிக்கு ஏற்ப பதவியில் அரசியல் தெரியல அப்படிங்கிறதுக்காகவோ, அப்படி இல்லையா இந்த ஒரு கட்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது, அதை வைத்து அவங்க மகன் வந்துடுறாங்க, அவங்க பெரும் உழைப்பே போடுறதில்ல. சசி தரூர் கட்டுரையில் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, சசி தரூர் சொல்றாரு, அரசியல் இருக்கும் ஒவ்வொரு குடும்பமும் பிராண்ட் ஆயிடுறாங்க, அந்த பிராண்டை வைத்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் வந்துடுறதுனால பெருசா எந்த உழைப்பும் போடுறதில்ல அப்படிங்கிற மாதிரி சசி தரூர் தெள்ள தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இன்னும் மேலும் சொல்றாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்தறிவு விகிதம் குறைந்துட்டு இன்டர்நெட் வசதி தான் அத்தனை இதுலேயும் கூழ வச்சிட்டு இருக்கு, 95% கூழ வச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற நேரத்தில் அரசியலை புரிந்தவர்களும் எழுத்தறிவு மிக்கவர்களும் ஆளுமை திறன் கொண்டவர்களும் அது மட்டும் இல்லாமல் அறிவு சார்ந்த தளங்களில் இயங்குபவர்களுக்கு நம்ம கட்சியில் ஒரு கட்சி இருக்குதுன்னா அந்த கட்சியில பல்வேறு பதவிகளை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ சசி தரூர் காங்கிரஸ்ல தான் இருக்கிறாரு, காங்கிரஸ்ல இருந்து கொண்டே காங்கிரஸையும் குற்றம் சாட்டுறாரு. இப்போ இவர் எழுதின கடிதத்தை வைத்து நம்ம பார்க்கின்ற பொழுது காங்கிரஸ்ல இருந்து விலகி வேற ஏதேனும் கட்சிக்கு போக போறாரா, இல்லை காங்கிரஸ்ல இருந்து கொண்டே குடைச்சல் கொடுக்குறாரா அப்படிங்கிறது தெரியல. தொடர்ந்து காங்கிரஸ்ல இருக்கவங்களே ஒற்றுமையா இல்லாம மற்ற கட்சிகளை குற்றம் சாட்டாம தன்னுடைய கட்சிகளே குற்றம் சாட்டிப்பாங்க. அப்படிதான் சசி தரூர் தொடர்ந்து ஒரு சில நாட்களாக செய்துட்டு வராரு. ஆனா இப்ப இவர் சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தோம்னா, இந்திய அரசியல்ல தொடர்ந்து நம்ம பொருத்தி பார்த்தோமே ஆனால் வாரிசு அரசியல் தான் இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்துனா அதுதான் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் நடந்துட்டு இருக்கு. அதை தலைவர்கள் புரிந்து அதை கட்டுப்படுத்தி பின்னாடி இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, கட்சியிலேயே தொடர்ந்து பயணிப்பவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய தகுதியை பாருங்க, அவங்க எந்த எந்த அளவுக்கு படித்திருக்கிறார்கள், அது மாதிரியான ஒரு பதவிகளை கொடுங்க, தகுதியே இல்லாம சூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு தான் சசி தரூர் தன்னுடைய கட்டுரையில சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றாரு, என்னன்னா சாமானியர்கள் சந்தித்து வரும் சிக்கலை எளிதா வாரிசு அரசியலிருந்து வரவங்களோட புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறாரு. இந்த கருத்தை எடுத்துக்கோங்களேன், இந்த கருத்து ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப ஒரு மீனவ குடும்பமோ, தலித்து குடும்பமோ, பழங்குடியின குடும்பமோ, இப்படி ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து ஒரு பிரதிநிதி முன்னாடி வந்தாருன்னா அவரு சமுதாயம் சேர்ந்து என்னென்ன சிக்கல்கள் இருக்கு, அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி, ஒரு சிந்தனை அவருக்கு இருக்கும். அதிலிருந்து பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளாக அந்த பிரதிநிதி கொடுக்கலாம். ஆனா இதுவே அந்த பிரதிநிதித்துவம்லாம் இல்லாம ஏற்கனவே ஒரு குடும்பம் அரசியல்வாதியாக இருக்கிறாங்க, அந்த குடும்பத்திலிருந்தே மற்றொரு அரசியல்வாதி உருவாகினார்னா அந்த சிக்கல்கள் பின்னாடி சாமானியர்கள் பட்ட சிக்கல்கள், இன்னல்கள், கஷ்டங்கள் அவருக்கு எப்படி தெரியும்? இந்த பாயிண்ட் ரொம்பவே முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்தியாவை மட்டும் சொல்லல அவரு, இப்ப அண்டை நாடுகளான பாகிஸ்தான்ல இருக்க பூட்டோ குடும்பம், அப்படி எல்லா மாநிலம் எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள், பல்வேறு நாடுகள் எல்லாத்தையுமே குறிப்பிட்டு இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அப்ப அறிவு சார்ந்த தளங்களில் இயங்கக்கூடிய ஒரு முக்கிய நபராக சசி தரூர் பார்க்கப்படுகிறார். அவர் எழுதியிருக்கக்கூடிய கட்டுரை தான் இன்னைக்கு இந்திய அளவில் பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த அளவுக்கு அரசியல் கட்சிகளுக்கு இடையில ஒரு சலசலப்பு உருவாக்கி இருக்கு. ஏன்னா அவர் குறிப்பிட்ட கருத்துக்கள் அப்படி. அதற்கு பிறகு மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறார், என்னன்னா தலைவர்களை தகுதி அடிப்படையில தேர்ந்தெடுக்க வேண்டும், அதில் வாக்காளர்கள் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினராகட்டும், மற்ற தலைமுறையினர் அனைவருமே விழிப்புணர்வாக இருங்க, தகுதி அடிப்படையில வாக்காளர்களை தேர்ந்தெடுங்க. இந்த சமூகத்திலிருந்து வந்திருக்காரு இவரு, இந்த சமூகத்தோட பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவாரு, இவரு மக்களுக்காக மக்கள் பணியில ஈடுபடுவாரு, களத்துல இறங்கி செயல்படுவாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த மாதிரியான தலைவர்களை தேர்ந்தெடுங்க. கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள்ல அடுத்தடுத்து தேர்தல் வரப்போகுது. இந்த தேர்தலில் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டும். ஏன்னா
இப்ப நடக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் SIR சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை தேர்தல் ஆணையம் அமல்படுத்தி இருக்கிறாங்க. இதற்கு மத்தியில நம்முடைய உண்மையான வாக்குரிமை பறி போயிடக்கூடாது. பறி போகும் விதமாக பாஜக ஒரு சில பிளான்லாம் போடுவாங்க. அதையெல்லாம் எதிர்த்து நம்ம கண்டனம் தெரிவிக்கணும். எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் வேற நடத்த போறாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் சசி தரூர் எழுதின கட்டுரை இந்திய அளவில் பெரும் பரபரப்பையும் கட்சிகளுக்கு இடையே ஒரு சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படி. இன்னும் அவர் சொல்றாரு, இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் மட்டும் அப்படி கிடையாது அப்படின்னு உறுதியான ஒரு பதில் சொல்றாரு. கம்யூனிஸ்ட் தொழிலாளர் வர்க்கத்துக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாரிசு அரசியலில் இல்லை அப்படிங்கிறதுல ஒரு உறுதியான சில கருத்துக்களை சொல்றாரு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள், பல்வேறு கட்சி தலைவர்கள் வாரிசு அரசியலை தான் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. கட்சி தலைவர்களுக்கு அவர் கோரிக்கை வைக்கிறார். கட்சி தலைவர்கள் எல்லாம் புரிந்து கொண்டு தகுதிக்கேற்ப பதவியை வழங்க வேண்டும்னு அந்த கட்டுரையில் தெளிவாக பதிவிட்டிருக்கிறார். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளையும் குற்றம் சாட்டி முக்கியமாக காங்கிரஸையும் சாட்டி இருக்கிறார். இதனால காங்கிரஸ்குள்ளே ஏதேனும் சலசலப்பு ஏற்பட்டு அவர் கட்சியிலிருந்து விலகு போறாரான்னு தெரியல. ஏன்னா விலகு போகும்போது தான் இந்த மாதிரியான கடிதங்களை எழுதுவாங்க. அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், விலகுவாரா இல்லை காங்கிரஸ்லேயே தொடர்ந்து பயணிப்பாரான்னு. ஆனால் நம்முடைய கருத்தாக இந்த முழு காணொலியின் தொகுப்பாக நம்ம ஒரு கருத்தை, பல தலைவர்கள் புறமுதுகிலேயே பல அழுக்குகள் இருக்கும். நம்ம முதுகிலேயே அழுக்குகளை பல வைத்து கொண்டு அடுத்தவங்க மீது குற்றம் சாட்டுறது எந்த விதத்தில் நியாயம் கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய தவறுகளையும் குற்றங்களையும் சரி செய்து விட்டு அடுத்தவர் மீது நம்ம குற்றம் சாட்டுவோம். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, நீ அவன் சொன்னால் ஒரு விரல் தான் அவனை கை காட்டும், மீதி 3 விரல் ஒன்றை பார்த்து தான் கை காட்டுன்னு. குற்றம் சாட்டும் முன் சிந்தித்தும் செயல்பட்டும் நம்ம குற்றம் சாட்ட வேண்டும். இப்போ சசி தரூர் அனைத்து கட்சிகளையும் சார்ந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அவரு மேலேயுமே பல குற்றங்கள் இருக்கும். நம்ம தொடர்ந்து பொறுத்திருந்து பார்ப்போம், காங்கிரஸில் தொடருவாரா இல்லை விலகுவாரா அப்படிங்கிறத. அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க. மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா.